டாக்டர் நிற்கிறாரோ? அழுவெல்லாம் நிற்கிறாரோ? இப்பதான் உள்ளுக்கு போனேன் பாருங்க. இப்போ உள்ளுக்கு போகலையா? வரலாமா சார் உள்ளுக்கு? வாங்க வாங்க ஆமாம் சார். சொல்லுங்க சார் சொல்லுங்க. உங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று இருக்கலாம் நினைக்கிறேன் சார். சொல்லுங்க. உங்களை இதுக்கு முந்தைய நான் டாக்டர் பார்த்ததே இல்லையே சார். நான் இந்த எவரெஸ்ட் தமிழ் டிவி யூடியூப் ஆமாம் சார். இது இருக்கல்லோ, அதுல நான் ரெண்டு எனக்கு வந்து சர்ப்ரைஸ் இந்த இது இருக்கல்லோ. சர்ப்ரைஸ் நான் சும்மா உங்க பெண்பலா விட்டு பார்த்தா நீங்க பெருந்தமா வந்து கொண்டு வரீங்க. அதான் அது அதுல என்ன இது வந்து எனக்கு அந்த இது வந்து என்ன சர்ப்ரைஸ் காணாது. அது கொஞ்சம் காணாது. அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்தீங்களோ இந்த சீட்டுக்கு? அதே போல டாக்டர் ஆயிரண்டு அந்த குறுகிய கேப்புங்கள சார் நீங்க படிச்சு டாக்டர் வந்துட்டீங்களோ? ஓ டாக்டர் ஆயிரண்டு வந்தாச்சு. இது என்ன பிரச்சனை அதுகளை விடுங்க. இப்ப என்ன விஷயமா நீங்கள் வந்த இது வந்து சார் எனக்கு அதிகமாக போகுது சார், நிற்காமல் போகுது சார். என்ன நிற்காமல் போகுது? என்னடு சார் உங்களுக்கு முழங்கப்படுத்துறது எனக்கு சாப்பிட்டா சமைக்குது இல்லை, சில வேளையில் அப்படியே போய்கொண்டே இருக்கு. வயிற்றோட்டம். ஓம் சார் நிற்காம போகுது, நிற்காமல் ஓடுது. ஓ அப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா வயிற்றோட்டம் கூடுதலா நிற்காமல் அதிகமாக போய்கொண்டே இருக்கு சார். ஒரு மருந்தும் செய்யலாம்ங்கிறாங்க, வருத்தமும் மிக அதிகமாக இருக்கு, நிற்காமையே போகுது. நிற்காமலே போகுது. ரெண்டாவது பிரேக் இல்லாத இது போல பிரச்சனை போல இருக்குது. கராச்சி கொண்டே காட்டுனீங்களோ சார்? நீங்கள் என்ன கேட்குறீங்க? மோட்டர் சைக்கிளுக்கு இல்லை சார், எனக்கு வயிற்றாலே அடி கண்டபடி போய்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கு சார். கராச்சி வேலையில இவடத்தை வந்து அது இது போன்ற ஆசைக்கு வந்து அதுக்குள்ள வந்து நாதாரி வந்து பூண்ட மாதிரி வந்து பூண்டு நிற்கிது இல்லை கிண்ணத்தை இருக்கும். கராச்சி மூலம் தான் நுழைக்கணும். நிப்பாட்ட வேண்டியதுன்னா எனக்கும் இல்லை வடிவாய். என்ன சார் நீங்கள் ஒரு பேர் போன டாக்டர், விலாசமான டாக்டர் எல்லாரும் சொன்னாங்களா, அதான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். 2-3 இடத்துல மருந்து எடுத்தேன், சரி வர இல்லை. அது நிற்கிது இல்லையா சார்? சரி சார், அது பிரேக் பிடிச்ச மாதிரி நிற்கணும். ஓ சரி, அதுதான் பிரச்சனை. நிப்பாட்டணும். அதான் சார் இப்போ இடத்துக்கு வந்துருக்குறீங்க. ரைட், அது சரி. நான் யோசிச்ச இப்போ எனக்கு சரி சார் என்னன்னு சொன்னால் நான் இந்த மருந்து எழுதி தாரேன், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட சரிதானே சார்? சரி, நான் இவ தந்த துண்டு இருக்கല്ലോ, துண்டை தாங்க. என்ன மருந்தோட சாப்பிடும் கொண்டு எழுதி தந்தீங்க, நான் சாப்பிடுறேன். துண்டை சாப்பிடுறீங்களே? ஓ நீங்க தானே சொன்னீங்க சாப்பிடுங்க நின்று வேண்டும். ஐயோ கடவுளே, நான் துண்டை 2 தந்தது அதுல கொண்டே கொடுத்து மருந்து எடுங்க. நீங்க துண்டை சாப்பிட்டு நிக்கிறீர்கள். ஐயோ சார், ஓட போகுது. நீங்க விவரமா சொன்னா தானே சார் எனக்கு தெரியும். ஐயோ இது கடைசியா டாக்டர் வாரம் நிக்க போய் உனக்கு துண்டை தானே துண்டை சாப்பிட்டு நிக்கிறீர்கள் சார். ஓ சொல்லுங்க. சாப்பிட்டு சிக்கன் கொடுக்குமா சார்? சரி, இல்லை அது சிக்கல் இல்லை, அது பிரச்சனை இல்லை. நான் துண்டு தானே சாப்பிடுறேன், அது சிக்கல் இல்லை. நல்ல வேலை நான் தந்த துண்டு மருந்தை சாப்பிடுந்தால் சிக்கல். என்ன சார் நல்ல வேலை என்று என்ன பிரச்சனை? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நான் தந்த துண்டு மருந்து இருக்காது, வெளியே தான் தரேன். மருந்து சாப்பிடுந்தால் பிரச்சனை இல்லை என்று. ஓகே சார். சரி, வந்து என்ன பிரச்சனை?
ஓம் சார் இந்த நான் தந்த துண்டையும் சாப்பிட்டியா ஓம் சார் ஓம் சார் இந்த நான் பாணி மறந்துடுவார் ஓம் சார் நல்ல பக்கா இதா நிக்குமா ஆ வெயிட்டோட ஓம் சார் எடுத்துட்டு வாங்க நான் நிற்கிறேன் சார் சார் இருங்க வரேன் நான் எடுத்துட்டோம் டாக்டர் தான் யாட்டியோட நிற்கிறான் பாவி இந்த பாணி மறந்துருக்கல்லோ ஓம் சார் இந்த பாணி மறந்துக்கு நிக்கணும் ஆ சரி சரிங்க ரைட்டா நிக்கம் இருக்கா நிக்கணும் இருக்கு ஆ சரி நிக்காவிடாது நிக்கும் நீங்க குடியும் ஆ குடிச்சாச்சு சார் சரி குடிச்சாச்சு ஓ சரி அண்ணா ஓமா அத டின்னர் காணல கண்டீங்களோ பெயிண்ட் இங்க டின்னர் காணோம் இந்த இதோ அட பாவி டின்னர் எனக்கு தந்த நீங்க மருந்து வைக்கிற இடங்களை இது டின்னர் காண பிரச்சனைகள் அடிக்க சொல்லி அடே அப்ப இவர் யாருடா இது சர்வர் என்னோட வந்து சர்வர் இவர் டாக்டர் இல்லையா ஆறு சொன்னது இவர டாக்டர் அடே அப்பா இதப்பா இப்ப உங்களை என்னடாப்பா நான் இந்த டின்னரில் என்ன கொடுத்து இந்த மாதிரி கொண்டு பாக்குறான் இவன் என்ன உங்களுக்கு வாசத்திலே பிடிக்கலையோ எனக்கு தெரியுமா நான் டாக்டர் இருந்தேன் நான் வந்து என்ன டாக்டர் போயிட்டாரு வெளியிலே அது டாக்டர் கதிரையில் இருக்கா இது இருக்கணும் எனக்கு பெரிய ஆசை அதான் முன்ன இருந்தேன் இப்ப ஆசைக்கு எனக்கு கொடுத்துட்டியப்பா கதையை அவன் எழுதுற மாதிரி தான் நான் ஒரு தந்தது நீங்க அதை சாப்பிட்டு பார்த்தேன் சரி வயிற்றோட்டத்துக்கு இது வந்து மருந்து டின்னர் குடிச்சா குடங்கெல்லாம் கருக போகுது ஐயா ஐயோ கடவுளே இன்னும் குடிச்சா குடலாம் கழிச்சிடுமா ஐயோ ஏதாவது செய்யுங்கடாப்பா பாட்டாது கூட